சென்னையின் அசல் தன்மையுடன் முதலில் வந்த படம் என்று என் உயிர் தோழன் படத்தை கூறலாம். அடுத்து பார்த்திபனின் புதிய பாதை அழுத்தமான படம். இடையிடையே பகுதி பகுதியாக சென்னை மொழி பேசி சென்னை பின்னணியில் பல படங்கள் வந்தன. ஆனால் அதன் அசல் தன்மையோடு அடித்தட்டு மக்களின் கதைகள் என்று வந்தவை குறைவுதான். மெட்ராஸ் படம் ஓரளவு அந்த குறையை போக்கியதுடன் வெற்றி படமாகவும் அமைந்தது. குப்பத்து சிறுவர்களின் வாழ்க்கை கதைதான் அண்மை படமான காக்கா முட்டை. அப்படம் தேசிய விருதுகள் உள்பட உலக அளவில் பல விருதுகளை வாங்கி குவித்தது. தற்போது நிறைய சென்னை கதைகள் களத்தில் உள்ளன. பப்பரப்பாம், ஒரு குப்பத்து கதை, சவுகார்பேட்டை, காசு பணம் துட்டு என பல படங்கள் உருவாகி வருகின்றன. ஒரு குப்பத்து கதை நிஜமாகவே ஒரு குப்பத்து அழுக்கு மனிதர்களின் கதையாகும். கஸ்தூரி ராஜாவின் காசு பணம் துட்டும் சென்னை கதையாகவே வருகிறது. தனுஷ், வெற்றிமாறன் கூட்டணியில் வட சென்னை உருவாகியுள்ளது. இந்த வரிசையில் மேலும் பல படங்கள் கூவம் நதிக்கரை நகரமான சென்னை மண்ணின் மனம் பரப்ப வருகின்றன.